இன்னைக்கு நம்ம கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 12 இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஹல்க போன்ற ஒருத்தர் அழைச்சிட்டு போய் அந்த விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்போ அந்த இடத்துல இந்த பெரியவர் ஒருத்தர் நம்ம ஹல்க பார்த்து, இந்த விளையாட்டு போட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஹல்க், இந்த போட்டியோட விதிமுறைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஹல்க் அப்படின்னு அவர் நம்ம ஹல்க பார்த்து கேட்கிறாரு. அப்போ ஹல்க் அந்த இடத்துல கூட்டிட்டு வந்த போன்றவர் அவர்கிட்ட, இல்ல ஹல்க் இந்த இடத்துக்கு போட்டியில கலந்துக்கவில்லை, அவர் நம்ம இடத்துக்கு ஒரு விருந்தினராக தான் வந்திருக்காரு அப்படின்னு பவுன்றவர் அவர்கிட்ட சொல்றாரு. அப்போ அங்க இருக்க ஒருத்தர் ஹல்க பார்த்து, இந்த பிரபஞ்சத்திலே சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுல நாங்க பெருமைப்படுறோம், நீங்க தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த போட்டியில கலந்துக்கணும், உங்களோட முழு பலத்தை பாக்குறதுக்காக நாங்க எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹல்க் அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹல்க், சரி நான் உங்களுக்காக இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. இந்த போட்டியோட விதிமுறை என்னன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாலை தூக்கிட்டு வானத்துக்கு போகணும். இந்த பிரம்மாண்டமான பாலை தூக்கிட்டு யார் வானத்துக்கு அதிக தூரம் போறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு அங்க இருந்த ஒருத்தர் எல்லார்கிட்டே சொல்றாரு. அப்போ இன்னொரு பக்கம் மோனோலித்தை காட்டுறாங்க. மோனோலித் கிட்ட அந்த லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தி ஹல்கோட நிலைமையை நினைச்சு ரொம்ப பாவமா இருக்கு. ஹல்க் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அதே அளவுக்கு அவரோட மூளை கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தி மோனோலித் கிட்ட சொல்றா. அதுக்கு மோனோலித் அவகிட்ட, நீ நினைச்சு பயப்படுற அளவுக்கு இந்த போட்டி அவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிடாது, இந்த போட்டி ரொம்ப அமைதியான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மோனோலித் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரூஸ் இருந்துட்டு ஹல்க் சேர்ந்து அந்த போட்டியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஹல்க் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பாலை தூக்கிட்டு வானத்துக்கு போக சொல்றாங்க, இதை பார்க்கவே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ப்ரூஸ் அங்க நடக்கிற போட்டியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஹல்க் இருந்துட்டு அந்த போட்டியில கலந்துட்டு அந்த பிரம்மாண்டமான பாலை தூக்க முயற்சி பண்றாரு. கிட்டத்தட்ட ஹல்க் அந்த பிரம்மாண்டமான பாலை தூக்கி ஒரு தோல்ல வச்சிடறாரு. அப்படியே ஹல்க் அந்த இடத்துல இருந்து வானத்தை நோக்கி ஜம்ப் பண்ணி அந்த பாலை தூக்கிட்டு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் அப்படியே அந்த பாலை தூக்கிட்டு வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த பாலை தூக்கிட்டு போக முடியாம ஹல்க் அந்த பாலை தூக்கிட்டு வானத்துக்கு பறந்த அதே வேகத்துல வானத்துல இருந்து அந்த பாலோட கீழே வந்து விழுந்துடுறாரு. கீழே விழுந்த ஹல்க பார்த்து அந்த இடத்துல இந்த போகுன்றவரு, நீங்க நல்லா முயற்சி பண்ணீங்க ஹல்க், நீங்க மறுபடியும் இது மாதிரி முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாலை தூக்கிட்டு இப்ப போன தூரத்தை விட இன்னும் அதிகமா போக முடியும் அப்படின்னு அந்த போன்றவரு நம்ம ஹல்க பார்த்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் ப்ரூஸ் இருந்துட்டு ஹல்க் இது மாதிரி கொஞ்சம் தூரம் அந்த பாலை தூக்கிட்டு போயிட்டு அதை தூக்க முடியாம கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே விழுந்ததை பார்த்ததும் நம்ம ப்ரூஸ்க்கு அதை பார்க்கும்போது லைட்டா கோவம் வர ஆரம்பிக்குது. ஹல்காலே அந்த பாலை தூக்க முடியல, அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்த பாலா அது அப்படின்னு ப்ரூஸ் ஹல்க பார்த்து நினைச்சிட்டு, நான் ஹல்க அந்த பாலை தூக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஸ் ஹல்க கோவப்படுத்துறதுக்காக ஸ்டேஜ் 1 மிஷின் ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் இது மாதிரி ஸ்டேஜ் 1 மிஷின் ஆக்டிவேட் பண்ணதும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள ஹல்க் அடைச்சு வச்சிருக்க நம்ம ஹல்க்கு முன்னாடி பழைய மாதிரியே நம்ம ஹல்க்கு முன்னாடி மொத்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஃபோர்ஸும் நம்ம ஹல்க்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்ப நம்ம ஹல்க் அந்த இன்ஃபினிட்டி ஆர்மிஸோட ஏரோப்ளேன் எல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த பிரம்மாண்டமான பாலை தூக்க முடியாம வானத்துல இருந்து கீழே விழுந்த நம்ம ஹல்க் கோவமாகி அந்த பிரம்மாண்டமான பாலை ஒத்த கையால தூக்கி வானத்தை நோக்கி வீசிடுறாரு. இதை பார்த்து அந்த இடத்துல இந்த போன்றவரு நம்ம ஹல்க பார்த்து, ஹல்கு கிட்ட இவ்வளவு பவர்ஸ் அப்படின்னு ஹல்க பார்த்து பாராட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல இந்த இன்னொருத்தர் நம்ம ஹல்கோட கழுத்தை பின்னாடி வந்து பிடிச்சிடுறாரு. அப்படியே ஹல்கு கிட்ட, நீ இவ்வளவு ஈஸியா இதை தூக்கி வானத்துக்கு வீசிட்ட, நீ உன்னோட தலையில மாட்டிருக்கிய அதுதான் உனக்கு இவ்வளவு பவர்ஸ் கொடுக்குதா அப்படின்னு ஹல்கு கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹல்கோட தலையில மாட்டிருக்க அந்த ரோபோட் பார்ட்ஸ் உடைச்சு வீசுறாரு. இதை பார்த்த ப்ரூஸ் ஹல்க யாரோ தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு ஹல்க கோவப்படுத்துறதுக்காக ஸ்டேஜ் 1ல இருந்து மிஷினை ஸ்டேஜ் 2க்கு ஆக்டிவேட் பண்றாரு. ப்ரூஸ் ஸ்டேஜ் 1ல இருந்து ஸ்டேஜ் 2க்கு மிஷினை ஆக்டிவேட் பண்ணதும் ஹல்க் பயங்கர கோவத்துக்கு ஆளாகி அங்க இருக்க எல்லாரும் எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ப்ரூஸ் அடைச்சு வச்சிருக்க நம்ம ஹல்க்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டிராகன் வந்து நிக்குது. அப்ப பயங்கர கோவத்துல இருந்த நம்ம ஹல்க் இருந்துட்டு அந்த டிராகனோட தாடையில குத்திட்டு இந்த டிராகனோட தலையை பிச்சிட்டு வெளியே வராரு. அப்ப மோனோலித் கிட்ட அந்த லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தி வந்து, நம்மளோட இடத்துல ஒரு புது போர்ட்டல் ஓபன் ஆகுது, அந்த போர்ட்டல் வழியா வேற டைமென்ஷனை சேர்ந்தவங்க நம்ம கிரகத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவ சொன்னது மோனோலித்துக்கு, ஒருவேளை நம்ம கிரகத்தை அழிக்கிறதுக்காக தான் எதிரிகள் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு மோனோலித் அவ சொன்னதை கேட்டதும் சாக்காயிடுறா. அப்போ நம்ம ஹல்க் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி அந்த போர்ட்டல் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து இந்த அத்தாரிட்டி வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வந்த இந்த அத்தாரிட்டி டீம் நம்ம ஹல்க பார்த்து, ஹல்க் நீ தான் அந்த டைமென்ஷன்ல உள்ள இந்த அத்தாரிட்டி டீம்ல உள்ள மெம்பர்ஸை கொண்டிருக்க, அதுக்கான பதில நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வந்த அந்த அத்தாரிட்டி டீம் நம்ம ஹல்க பார்த்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹல்க் அவங்கள பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, நீங்களாம் யாரு, நீங்களா எங்க இருந்து வரீங்க அப்படின்னு நம்ம ஹல்க் அவங்கள பார்த்து கேக்குறாரு. அப்போ ஹல்க் பக்கத்துல இருந்த பவுன்றவரு அந்த அத்தாரிட்டி டீமை பார்த்து, ஹல்க்கு ஒண்ணு தெரியாது, அவர் இது மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, அவர் ஒரு அப்பாவி அப்படின்னு பவுன்றவர் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹல்கையும் அவர் கூட இருந்த பவுன்றவரையும் 2 பேரையும் கைது பண்ணி 2 பேரையும் வேற ஒரு டைமென்ஷனுக்கு அனுப்பி 2 பேரையும் அந்த இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. இதோட அந்த கோவக்காரன் ஹல்க் காமிக் சீரிஸோட இஷ்யூ 12 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.